புனித சூசையப்பர் வழியில் நடந்த புதுமை. உண்மை சம்பவம். 3வது புதுமை. இறை இயேசுவின் அன்பான இயேசு கிறிஸ்துவை மனதில் தாங்கி வாழும் இறை மக்களே, நோயாபோலி என்ற நாட்டில் விசுவியூஸ் என்ற நெருப்பு மலை இருக்கிறது. அதன் உச்சியில் அகன்ற பிளவு பாதாளம் போல் இருக்கிறது. இந்த பிளவிலிருந்து புகையும் தீப்பொறிகளும் அக்கினி பிழம்பும் வெளிப்படும். அப்போது அக்கினியும் உறுதிய கற்கள், தந்தகம், இரும்பு போன்ற உலோகங்கள் வெள்ளப்பெருக்கு போன்று புறப்பட்டு பயிர்களையும் ஊர்களையும் அழித்து நகருக்குள் நுழையும். 1637ஆம் ஆண்டு அதுபோல நெருப்பு ஆறு புறப்பட்டு துலுக்கர் கொத்தாளம் என்ற நகரத்தை அழிப்பது போல் வந்தது. அப்போது அந்நகரத்தில் புனித சூசையப்பரின் மேல் அதிக பக்தியுள்ள கமி என்ற பெண்மணி இருந்தாள். அவள் அந்த நெருப்பு ஆற்றை கண்டு சூசை என்ற தனது மருமகனை தூக்கிக் கொண்டு கடற்கரையை தேட விரைந்து ஓடினாள். அவள் சென்ற வழியில் நெருப்பு ஆறு பாய்ந்தோடியது. அதனால் கடற்கரைக்கு செல்ல இயலவில்லை. அருகிலிருந்த 20 அடி பாறையில் குழந்தையை வைத்துவிட்டு பாறையில் நின்று கடற்கரைக்கு குதித்தார். பின்னர் மருமகனை நினைத்து வேதனையோடு சூசை சூசை என அழைத்து புனித சூசையப்பரிடம் மிகவும் பக்தியோடு வேண்டிக் கொண்டாள். அப்போது புனித சூசையப்பர் அக்குழந்தையை தூக்கிச் சென்று அப்பெண்ணிடம் ஒப்படைத்தார். அப்பெண்மணி பூரிப்படைந்து புனித சூசையப்பருக்கு நன்றி கூறினாள். நமக்கு துன்பங்கள் வரும்போது நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் மன்றாடினால் அவர் நம்மை கைவிட மாட்டார். சபம். மகிமை நிறைந்த பெயர் கொண்ட பிதாவாகிய புனித சூசையப்பரே, உம்மை வணங்கி புகழ்கிறோம். உம்முடைய புண்ணியங்களாலும் தான தர்மங்களாலும் திருப்பெயரை மகிமைப்படுத்தினீரே. உமது சக்தி வாய்ந்த திருப்பெயரை பார்த்து உமது பிள்ளைகளாயிருக்கிற நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயருக்கு எங்கள் பாவத்தால் அவமானம் வருவிக்காமல் எங்கள் பக்தி விசுவாசத்தால் அனைவருக்கும் முன் அப்பெயரை மேன்மைப்படுத்த அருள் செய்யும். திருச்சபையானது தனது எதிரிகளை அழித்து எங்கும் அதன் புகழ் பரப்பி திருச்சபைக்கு ஆதரவாயிருக்கிற நீர் உதவ வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இன்று சொல்ல வேண்டிய சபம். இயேசு மரி சூசையே, எனது இதயத்தையும் ஆன்மாவையும் உமக்கு காணிக்கையாக்குகிறேன். இயேசு மரி சூசையே, என் மரண நேரத்தில் எனக்கு உதவியாக இருங்கள். இயேசு மரி சூசையே, நான் இறந்த பிறகு என் ஆன்மா வான் வீட்டில் உங்களோடு எப்போதும் இருக்கும்படி உதவி செய்யும்.